அன்பு தமிழ் நண்பர்களே வணக்கம். இன்னைக்கு நான் எங்கேருந்து பேசுகிறேன்னா கள்ளக்குறிச்சி டிஸ்ட்ரிக்ட் மணலூர்பட்டியிலேருந்து பேசுகிறேன். என் பேர் நடராஜன். நான் இன்னைக்கு பண்ண போகிற வீடியோ அதே தான், பிஸ்னஸ் தான். உங்களுக்கு முதல்ல ஹாப்பி தமிழ் பொங்கல், அட்வான்ஸ் ஹாப்பி பொங்கல். நீங்கள் சந்தோஷமாக பொங்கல்னால் கிராமத்துலேயும் நகரத்துலேயும் வைக்கிற பொங்கலோட கிராமத்தில் வைக்கிறாங்க. நாங்கள் சின்ன வயசில் எங்கள் கிட்ட ஒன்றுமே இருக்காது. அப்போ எங்கள் அப்பா அம்மாவுக்கு பிஸ்னஸ் தெரியாது, விவசாயம் பண்ணுவாங்க. அப்போ விவசாயம் பண்ணும்போது அப்போதைக்கு அந்த 40 வருஷம் 45 வருஷத்துக்கு முதல்லலாம் 10 காசு கூட கையில் இருக்காது. ஏன்னா பிஸ்னஸ் தெரியாது. பாவம் அப்பாவே மக்கள். அவங்க வயசில் கிராமத்தில் அண்டம்பள்ளன்ற ஒரு கிராமத்தில் பிறந்து அங்கெல்லாம் பொங்கல் எப்படி வைப்பாங்கன்னா, காலையில் சூரிய உதைக்கிறதுக்கு முன்னாடியே நைட்டில் ஒரு 2 மணி வந்து துவரம் மிளாரால் பள்ளம் தோண்டி 3 பானைகளை வச்சு பொங்கல் வச்சு பால் ஊற்றி பெரிய சாணி போட்டு மொழிவி அந்த சூரியன் முதைக்கிற நேரத்தில் பொங்கல் கும்பிடுவாங்க. அந்த பொங்கல் கும்பிட்டு அப்போலேருந்து காலையிலேருந்தே நல்லா சாப்பிட்டு திருப்தியாக சந்தோஷமாக பொங்கல் கொடுவோம். ஆனால் கையில் 10 காசு இருக்காது. ரொம்ப கஷ்டம். அப்பா அம்மாவுக்கு ஒன்று கூட செய்ய முடியாது. காரணம் நம்ம பிஸ்னஸ் பண்ணல. பிஸ்னஸ் பண்ணல காரணம் அப்பா அம்மாவுக்கு ஒன்றும் செய்யக்கூடாது. நடுவில் ஏதாவது பாயிண்ட் வந்து பேசலாம். நீங்கள் கேமரா எடுக்கிறீங்க, நீங்கள் பேசலாம். கண்டிப்பாக தமிழ் நண்பர்களுக்கு உங்களுடைய ஆசைகளை சொல்லலாம். நீங்கள் அதுக்காக நீங்கள் எதுவுமே இது பண்ணாதீங்க. உங்களுடைய வாய்ஸ் பட்டும் அங்கேருந்து நீங்கள் பேசுங்க, ரெக்கார்ட் ஆகும். நீங்கள் நினைக்கிறத பேசுங்க. அது மாதிரி தமிழ் நண்பர்களே, இன்றைக்கி பிஸ்னஸை பற்றி நான் சொல்ல போகிறேன். பொங்கல் வரத்துக்கு 4 நாள் தான் இருக்குது. அது மாதிரி நீங்களும் வீட்டில் உங்கள் வீட்டில் எப்படி செய்கிறாங்களோ அது மாதிரி பொங்கலை 4 நாள் நல்லபடியாக கொண்டாடுங்க. இந்த தமிழ் நண்பர்களுக்கெல்லாம் என் அன்பு தங்கைகளுக்கெல்லாம் நான் சொல்ல விரும்புகிறது என்னென்னா, பிஸ்னஸ் பண்ணுங்கள், வேலைக்கு போகாதீங்க. இந்த வேலையில் ஒன்றுமே இல்லை. வேலையில் ஏன் ஒன்றும் இல்லை, படிங்க, எல்லாம் நல்லா படிங்க. ஏன் படிக்கணும்னா, ஒவ்வொரு பிஸ்னஸை பற்றியும் நம்ம ஆழமாக அந்த ஃபார்முலேஷனை பற்றியும் படிக்கிறதுக்கு நம்மளுக்கு படிப்பு தேவை. ஒரு கம்ப்யூட்டர் நீங்கள் படிக்கிறீங்க, கோடிங் படிக்கிறீங்க, எல்லாமே பிஸ்னஸ் தான் பண்ணுறாங்க. ஒவ்வொரு பிஸ்னஸுக்கும் நீங்கள் மேனேஜ்மெண்ட் பண்ணுறதுக்கும் அந்த பிஸ்னஸை வளர்க்குறதுக்கும் படிப்புக்கு எஜுகேஷன் அவசியம். அதே சமயத்தில் படித்தவங்க மட்டும்தான் பிஸ்னஸ் பண்ண முடியும்னு கிடையாது. படிக்காத இருந்தால் கூட நம்ம பிஸ்னஸ் பண்ணலாம். வாங்க, பிஸ்னஸ் இன்றைக்கி நீங்கள் எடுக்க போகிற பிஸ்னஸ்ஸு கல்புரம் தான். அதே கல்புரம் தான். 50 கல்புரம் பொங்கல் ஆஃபர் 25 ரூபா. வாங்க, 50 கல்புரம் பொங்கல் ஆஃபர் 25 ரூபா. இதை பாருங்க, இது 1 ரூபா கல்புரம். இது 1 ரூபா கல்புரம் பாருங்க. இதை பாருங்க, இதெல்லாம் 1 ரூபா கல்புரம். 100 கல்புரம் பொங்கல் ஆஃபர் 50 ரூபா. 100 கல்புரம் பொங்கல் ஆஃபர் 50 ரூபா. 1/4 கிலோ பொங்கல் ஆஃபர் 200 ரூபா. 200 ரூபாய்க்கு கல்புரம் வாங்கினீங்கன்னா 450 கல்புரம் இருக்கும். 450 கல்புரம் 250 ரூபா லாபம் கிடைக்கும் உங்களுக்கு. நண்பர்களே, இது பாருங்க, 1 ரூபா கல்புரம் 50 கல்புரம் இருக்குது. 50 கல்புரம் 40 ரூபா. 50 கல்புரம் எவ்வளோ? 40 ரூபா. பெரிய பெரிய கல்புரம். 1 ரூபா கல்புரம் தான். 50 கல்புரம் 40 ரூபா. 1/4 கிலோ 200 ரூபா. 1/4 கிலோ கல்புரம் வாங்கினா 200 ரூபா. நண்பர்களே, அதே தான் கிரீன். இதை பாருங்க, ஸ்க்ரப்பர். இது எல்லாமே ஸ்க்ரப்பர். 12 பீஸ் இருக்கு. 12 பீஸு 120 ரூபா எம்ஆர்பி. பொங்கல் ஆஃபர் எவ்வளோ? 35 ரூபா. 7 கிராம் 8 கிராம்லாம் 35 ரூபா. 10 கிராம் வேணும்னு கேட்டிங்கன்னா 40 ரூபா. டிரான்ஸ்போர்ட் உங்களுக்கு இங்கேருந்து மேட்டூர் டிரான்ஸ்போர்ட் இருக்குது, A1 டிரான்ஸ்போர்ட் இருக்குது, அதேமாதிரி ஏகேஆர் இருக்குது, ரஜி மீனா இருக்குது, பல டிரான்ஸ்போர்ட் இருக்குது. நீங்கள் வாட்ஸ்அப்பில் இந்த டீட்டெயில்ஸ் நாங்கள் அனுப்பிச்சோம்னா ஜிபே நம்பர் அனுப்புவோம். அந்த ஜிபே நம்பரில் இந்த அமௌண்ட்டை போட்டு விட்டிங்கன்னா மறுநாள் இல்லை அன்னைக்கு காலையில் போட்டிங்கன்னா மதியானம் அனுப்பிச்சிடுவோம். மதியானம் போட்டிங்கன்னா நாளைக்கு காலையில் அனுப்பிச்சிடுவோம். உங்களுக்கு 2 நாள் 3 நாளில் உங்களுக்கு ப்ராடக்ட் கிடைச்சிடும். 35 ரூபா. இப்போ நான் 35 ரூபா கொடுக்குறேன்னா நீங்கள் 2 10 ரூபான்னு செல்ஸ் பண்ணுங்கள். 60 ரூபாய்க்கு செல்ஸ் பண்ணுங்கள். ஒரு அட்டைக்கு 25 ரூபா இருக்கா? 100 அட்டை விற்றா 2500 ரூபா. 200 அட்டை விற்றா குறைஞ்சது ஒரு நாளைக்கு 5000 ரூபா சம்பாதிக்கலாம் மாதம். நண்பர்களே, தமிழ் செல்லங்களே, 1.5 லட்சம் ரூபாய் சம்பாதிக்கலாம். இது வந்து திறமையானவங்களுக்கு மட்டும். சேல்ஸில் ஒரு திறமை இருக்குது. இதில் சேல்ஸில் வந்து 10 கடையில் நோ சொல்லுவாங்க, 20 கடையில் நோ சொல்லுவாங்க, 21வது கடையில் கண்டிப்பாக வாங்குவாங்க. ஒரு லைன். இப்போ எக்ஸாம்பிள் திருவண்ணாமலை எடுத்துக்கிட்டிங்கன்னா
மலை சுற்றுறவன் அந்த கிரிவல பாதை 18 கிலோமீட்டர், 2500 ஹோட்டல்ஸ் டீ கடைகள் இருக்குது. அதில் 100 கடையில் 2 அட்டை இல்லை 1 அட்டை வாங்கினா கூட 200 கடையில் உங்களுக்கு 5000 ரூபாய் கிடச்சிரும். 200 கடையில் 200 அட்டை விற்றா கூட. நான் சொல்கிறேன், ஒரு கடையில் 10 அட்டை வாங்குவோம், 5 அட்டை வாங்குவோம், 2 அட்டை. நான் ஒரு அட்டை தான் நான் சொல்கிறேன். ஒரு அட்டை வாங்கினா கூட குறைஞ்சது 2500. அது மாதிரி உங்கள் ஏரியாவில் எவ்வளோ கடைங்க இருக்கும் நண்பர்களே. வேலைக்கு போனால் உங்களுக்கு என்ன கிடைக்கும்? வேலைக்கு போய் ஏதாவது செய்ய முடியுமா? நீங்கள் காலத்துக்கு கஷ்டப்படணும். அதுக்காக தான் சொல்கிறேன், வேலைக்கு போகாதீங்க. எந்த பிஸ்னஸ் வேணாலும் செய்யுங்க. குஜராத் நம்ம இந்தியா நாட்டில் எல்லா ரா மெட்டீரியலும் இந்த சைனாவிலேருந்து வருது, வெளிநாட்டிலேருந்து வருது, குஜராத்லேருந்து வருது, அகமதாபாத்லேருந்து வருது. எல்லா ஊர்லேயும் நீங்கள் தெரிஞ்சுங்க. பல வெப்சைட் இருக்குது உங்களுக்கு தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் செய்யலாம். இந்த ஸ்க்ரப்பர் பிஸ்னஸ் கூட செய்யலாம். இன்னும் நீங்கள் பணமே இல்லாதவங்க வாங்கி விற்கணும்னா இந்த ஸ்க்ரப்பரை வாங்கி விற்கலாம் 35 ரூபா. அதே மாதிரி க்ரீன் பேட் வாங்கி விற்கலாம் 35 ரூபா. இதே டபுளாக போட்டால் 60 ரூபா, சிங்கிளாக போட்டால் 35 ரூபா. 12 பீஸ் இருக்கும். ஃபுல்லாகிடும். 12 பீஸ் இருக்கும். 35 ரூபா. 35 ரூபா. பொங்கல் ஆஃபர் நண்பர்களே, 35 ரூபா. பெரிய 35 ரூபா வாங்கிக்கிங்க. நீங்கள் சும்மா இருக்காதுங்க வீட்டில். தாய்மார்களே, அன்பு தங்கை உறவுகளே, நீங்கள் வீட்டில் லேடிஸுங்க ஒரு பெட்டி வாங்கினா கூட அக்கம் பக்கத்தில் எல்லாம் 10 ரூபா கடையிலேருந்து வாங்கிட்டு வராங்க. நீங்கள் 2 10 ரூபான்னு சொல்லி பாருங்கள், கண்டிப்பாக உங்ககிட்ட வாங்கிக்கிடுவாங்க. நிறைய பொருள் இருக்குது. இது மாதிரி உங்களுக்கு தேவையான பட்ஜெட் அதிக, ரொம்ப கம்மி பட்ஜெட்டு. அதாவது ஒரு பெட்டி 2000 ரூபா தான். இல்லை 35 ரூபானா 1750 ரூபா தான் ஆகுது. டிரான்ஸ்போர்ட்டிங்கு இதுக்கு ஒரு 50 ரூபா ஆகும். 1800 ரூபாயிரம் முடிஞ்சிடும். இந்த 1800 ரூபாய் விற்றீங்கன்னா நிறைய லாபம் கிடைக்கும் உங்களுக்கு. அதே மாதிரி இந்த மாதிரி கட்டாக நாங்கள் 5 பாக்கெட்டாக இது மாதிரி கட் பண்ணி கொடுப்போம். பொங்கல் ஆஃபர் நண்பர்களே. இது 1/4 கிலோ 200 ரூபா. இந்த மாதிரி 1/4 கிலோ 200 ரூபா. இல்லை க்ரீன் பேட் இருக்குது, ஸ்க்ரப்பர் இருக்குது. அன்பு உறவுகளே, நீங்கள் என்ன பண்ணுறீங்க? உங்கள்கிட்ட கொஞ்சமாக காசு இருந்தால் ஒரு 2 பெட்டி 3 பெட்டி 4 பெட்டி 5 பெட்டி இது மாதிரி எடுத்து வியாபாரம் பண்ணுங்கள். வியாபாரத்தில் நிறைய பணம் கிடைக்கும், நிறைய லாபம் கிடைக்கும். அதை வச்சு பல நல்ல காரியங்களை நீங்கள் செய்யலாம். இன்னும் மேலே நீங்கள் என்கிட்ட சேல்ஸ் பண்ண அவசியம் கிடையாது. நீங்கள் வேறு எங்கன்னா கூட வாங்கிட்டு சேல்ஸ் பண்ணுங்கள். ஆனால் பிஸ்னஸ் பண்ணுங்கள். பிஸ்னஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நிறைய லாபம் கிடைக்கும், நிறைய வருமானம் கிடைக்கும். அதுக்காக நான் சொல்கிறேன், பிஸ்னஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஸ்க்ரப்பர் மட்டும் கிடையாது, சோப்பு இருக்குது, எவ்வளோ பொருளுங்க இருக்குது வாங்கி விற்கிறதுக்கு. விளக்கு திரி இருக்குது. இந்த நூல் பூ கட்டுறாங்களா, அந்த நூலுண்டு தயாரிக்கிற மிஷின் வெறும் 13,000 தான் கோயம்புத்தூரில் கிடைக்குது. என்ன அது மாதிரி சென்னி மலைன்னு ஒரு ஊர், அதில் ரா மெட்டீரியல் கிடைக்கும். வாங்கிட்டு போட்டிங்கன்னா அதிலே ஒரு நாளைக்கு 2000 3000 நீங்கள் சம்பாதிக்கலாம். நண்பர்களே, இதே மாதிரி நீங்கள் பொங்கலுக்கு ஹாப்பி பொங்கல் சிறப்பாக கொண்டாடுங்க. பிஸ்னஸ் ஆரம்பிங்க, வியாபாரம் பண்ணுங்கள். என்கிட்ட வியாபாரம் பண்ண நான் நம்பர் கொடுத்துருக்கேன் டிஸ்கிரிப்ஷனில். அதை பார்த்து கால் பண்ணுங்கள், பணத்தை போடுங்க, உடனே பெட்டியை அனுப்பிக்கிறேன். நீங்கள் சேல்ஸ் பண்ணி நல்ல லாபம் சம்பாதிங்க. இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள், எல்லாருக்கும் லைக் பண்ணுங்கள். வேறு ஒன்றும் கிடையாது. சந்தோஷமாக கொண்டாடுங்க. ஹாப்பி பொங்கல். முடிச்சுமா?